சிக்ஸ்த் டேர்ம் ஆன் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். சிலபஸில் நமக்கு இந்த நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வர ஒரு வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம டூ யூ நோ ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், வேர்ல்டுலேயே சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எந்தெந்த பிளேஸில் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நம்ம விசிபிளாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மெசபடோமியன் அப்படிங்கிறது 3500 2000 BCE. இதில் இந்த இயர்லாம் நான் படிக்கணுமான்னு கேட்டால் படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். இதில் எல்லாமே படிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், 3500 3300 3100 1700. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆர்டர் ஈஸியாக போட்டலாம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மெசபடோமியன், செகண்டு இண்டஸ் சிவிலைசேஷன், தேர்டு ஈஜிப்டியன், ஃபோர்த்து சைனீஸ். இந்த மெசபடோமியன் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இங்கே எதுவும் கொடுக்கல. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதோட ஆர்டர் மட்டும் இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மெசபடோமியன் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன், செகண்ட் நம்மளோட இண்டஸ் சிவிலைசேஷன், இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் கவர் ஆகிற இண்டஸ் சிவிலைசேஷன் செகண்டு, தேர்டு ஈஜிப்டியன் ஈஜிப்டில் இருக்குது, சைனீஸ் சிவிலைசேஷன் சைனாவில் இருக்குது. ஓகேவா? இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நம்ம டூ யூ நோ மட்டும் தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1861 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1961 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு ஏஎஸ்ஐ இந்தியாவில் 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சர்வேயராக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த கொஷின் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-20 ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட பார்க்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சர்வேயராக இருந்திருக்காரு. இந்த ஏஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர் இந்தியாவில் நியூ டெல்லியில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். இதில் இருக்க மொத்தமாகவே 3 கொஷின் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க, யார் சர்வேயர், எங்கே ஹெட் குவார்ட்டர், இந்த 3மே திருப்பி இந்த சிவிலைசேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. புக் இல்லாதவங்க. புக் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சிட்டி. எதுக்கு ஆர்கியாலஜிஸ்ட் தொலைஞ்சு போன நகரங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஏன் அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன நீட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் அவங்களோட ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறாங்க. அவங்க என்ன பிரிக் யூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க, அவங்க பாட்டரி எல்லாத்தையும் வச்சு அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிட்ரரி சோர்சஸ், அவங்களோட அந்த எழுதியிருப்பாங்கள்ல லிட்ரரி சோர்சஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோட்டோகிராஃபிஸ், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, இந்த இடத்துல அவங்க இருக்காங்க, இதான் அவங்களோட இடம் அப்படின்னா இதில் அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரியான பேட்டர்னில் அவங்க வாழ்ந்தாங்கன்னு அவங்க டோப்போகிராஃபியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏரியல் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலமா கிரவுண்டுக்குள்ளே என்னெல்லாம் பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரேடார் ரிமோட் சென்சிங் மெத்தட் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் தொலைஞ்சு போன நகரத்தை இவ்வளோ தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ தான் நம்ம மனிதர்கள் முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க அந்த காலத்துலேயே அவங்க சிவிலைசேஷன் எவ்வளோ டெவலப்டாக இருந்திருக்கு, அவங்க எவ்வளோ வெல் நாலேஜபிளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்களான அவங்களுடைய அந்த பவர், அவங்களுக்கான அந்த மரியாதையே அதிகமாயிரும். உலக மக்கள் இந்த பிளேஸில் அந்த காலத்திலே இப்படிலாம் மக்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலிமா எக்கனாமிக்கலி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்தியன் பார்டர்ஸோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பற்றி தனித்தனியாக நம்ம படிக்கும்போது டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே எந்தெந்த பிளேஸ் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் சைமல்டேனியஸாக கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ இப்போ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அம்ரி, கோடிஜி, தோலவீரா, லோத்தலில் சில இடம் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. தோலவீரா நமக்கு குஜராத்தில் இருக்குது. குஜராத் இந்தியாவில் தோலவீரா இருக்குது. அண்ட் இங்கே கலிம்பங்கன் இம்பார்ட்டன்ட், ராக்கிஹாரி இம்பார்ட்டன்ட், ஹரப்பா. நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட். ராக்கிகாரி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோடிஜி, தோலவீரா, லோத்தல். மற்றதெல்லாம் வேண்டாமானா வேணும் தான். ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். லோவர் டவுன், அப்பர் டவுன். ஹரப்பன் அவங்களுடைய பிளான்ட் ஏரியாவை 2ஆக பிரிச்சிருக்காங்க.
அப்பர் டவுன் அப்படிங்கிறதுல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. இந்த ராஜாக்கள், அவங்களுக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கவங்கெல்லாம் வந்து அப்பர் டவுனில் இருந்திருக்காங்க. லோயர் டவுனில் சாதாரண மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க குடியிருப்பை தான் 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பர் டவுனில் நமக்கு சிட்டி இருந்திருக்கு, அது ஹையர் லெவலில் இருந்திருக்கு. அதனால அதுக்கு சிட்டடல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சிட்டடல் அப்படின்னா அப்பர் பிளேஸில், ஹையர் பிளேஸில் அமைஞ்ச வெஸ்டர்ன் சைடில் இருக்க ஒரு சிட்டி தான் சிட்டடல். இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த மொத்த ஏரியாவையும் ரூல் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பர் டவுனில் நமக்கு கிரேட் பாத் கிரானரிஸ் இருந்திருக்கு. இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது பெரிய நீச்சல் குளம். இதில் வந்து மக்கள் குளிக்கிறதுக்காக அவங்க அமைச்சிருக்காங்க. கிரேட் பாத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிரானரிஸ் இருந்திருக்கு. கிரானரிஸ்னால் தானிய கிடங்குகள் வந்து அப்பர் டவுனில் நமக்கு இருந்திருக்கு. அப்போ லோயர் டவுனில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இது ஈஸ்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு மேப்பில் தெரியும், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்போ நமக்கு ஈஸ்ட் சைடில் தான் ஈஸ்ட் சைடில் தான் வந்து லோவர் டவுன் இருந்திருக்கு. வெஸ்ட் சைடில் அப்பர் டவுன் இருந்திருக்கு. அப்போ ஈஸ்ட் சைடில் ரொம்ப லார்ஜாக இருந்திருக்கு. ஏரியா வைஸ் லோவர் டவுன் பொறுத்த வரைக்கும் இது ஏரியா வைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏரியாவில் இது பெருசாக இருக்கும். அப்பர் டவுன் வந்து ஏரியாவில் சின்னதாக இருக்கும். ஆனால் மேலே மேலே அடுக்கி இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்பர் டவுன் வந்து இப்படி இங்கே ஒரு பில்டிங் இருக்குன்னா மேலே அடுக்குமாடியாக இருந்திருக்கும் அப்பர் டவுன் அப்படிங்கிறது. ஆனால் லோயர் டவுன் வந்து அடுக்குமாடியாக இல்லாமல் ஏரியாவே பெருசாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து காமன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதை ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த ஜியாகிரபிக்கல் டோபோகிராஃபியை வச்சு நமக்கு நிறையா இதில் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு டெப்த்தாக படிக்காமையே இந்த இடத்துல இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் அவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெஹக்காங்க பிளேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியோலித்திக் சைட்டு. நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். இவங்க வந்து அப்போது பழைய கற்காலம் முடிஞ்சு, இடைக்கற்காலம் முடிஞ்சு, புதிய கற்காலத்துக்கே வந்துட்டாங்க. அப்போவே எவ்வளோ டெவலப்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பாகிஸ்தானில் போலன் பேசின் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பலூச்சிஸ்தான் சொல்லப்படுற போலன் பேஸுங்கிற பிளேஸில் பாகிஸ்தானில் இந்த மெஹர்கார் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் சைட் நோன். நமக்கு தெரிஞ்ச இயர்லியஸ்ட் சைட்ஸ்லேயே இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் இயர்லியஸ்ட் வெல் டெவலப்டு சைட்டாக வந்து இது இருக்குது. இங்கே நான் ஏன் உங்களுக்கு வெல் டெவலப்டுங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, 7000 BC பிஃபோர் காமனர் அப்போவே இங்கே ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் வந்து இருந்திருக்கு. ஹர்டிங்கிறது கால்நடை மேய்த்தல், ஃபார்மிங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். இந்த ரெண்டுமே நமக்கு 7000 BCயிலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இயர்லியஸ்ட் ஃபேமஸ் அண்ட் வெல் டெவலப்டு ஒரு சிட்டியாக இது வந்து மெஹர்கார் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிரான்ஸ் ஏஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து பிரான்ஸ் ஏஜ். இவங்க வந்து செம்பு காலம். இவங்களோடது வந்து என்னது, செம்பு காலமாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்கிறாங்க பீரியடில் வந்து இவங்க பயன்பாட்டில் இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இவங்க பிரான்ஸை பயன்படுத்தினால இது ஒரு பிரான்ஸ் ஏஜாக இருந்திருக்கு, செம்பு காலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஒய் பர்ன்டு பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் பர்ன்டு பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். பர்ன்டு பிரிக் இவங்க ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்திருக்காங்க வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஒரு பிளேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க எதுக்கு சுட்ட செங்கற்கள் பர்ன்டு பிரிக்கை பயன்படுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்ன்டு பிரிக் நமக்கு ஹார்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபிளாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் டு ஃபயர். நெருப்பு எதாவது வந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து அதில் ஃபயர் ஆகாது. மழை வருது இல்லை வெள்ளம் வருதுன்னா தண்ணியில் அதை அடிச்சுட்டு போகாது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால தான் கல்லை வந்து வெறுமனை அப்படியே பயன்படுத்தாமல், செங்கல் செஞ்சு அதை அப்படியே பயன்படுத்தாமல் அதை நல்லா வெயிலில் சுட வச்சு அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த லெசன் நம்ம படிக்க படிக்க இப்படி இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு மெய் மறந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது, கிரானரி வித் வால்ஸ். கிரானரிஸ் அங்கே சொன்னேன் நான். கிரானரிஸ் அப்படிங்கிறது தானிய கிடங்கு. இந்த கிரானரிஸை அவங்க எப்படி கட்டுறாங்கன்னா, அந்த கிரானரிஸோட வால் செவுரு எல்லாமே மட்டு பிரிக்ஸ் வந்து அங்கே இருக்கிறது மட்டு ஃபுல்லாக இருக்குது. அது நல்ல கண்டிஷனில், இப்போயும் கூட அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம ராகிகாரில் வந்து எடுத்திருக்காங்க. ராகிஹாரிங் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்க ஒரு பிளேஸ். ஹரியானாவில் இருக்க ராகிகாரிங்கிற பிளேஸில் தான் அந்த கிரானரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஹரப்பன் ஃபேஸை வந்து மொத்தம் 3ஆக பிரிப்பாங்க. லோவர், ஃபஸ்ட்டு வந்து அப்பர், மெச்சூர் அண்ட் லோயர்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக ஹரப்பன் ஃபேஸை வந்து பிரிப்பாங்க. அப்போது இந்த ஹரியானாவில் இருக்க கிரானரி வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் இன்க்ளூட் ஆகுது. இந்த லெசன்லாம் பார்க்க நிறையா இருக்குது. டயர்டாகாமல் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபோபிட் கொடுத்துருக்காங்க. வேர்டு சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். சிவிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட அர்த்தம் வந்து சிட்டி.
இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். அதோட அர்த்தம் வந்து சிட்டி. இது லாட்டினில் என்ன சொல்கிறாங்க, சிவிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாச்சு. இது வந்து மொஹஞ்சதாரோவில் சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து டான்சிங் கேர்ள் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு. இது சுமார் 3000 இயர்ஸுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. இது வந்து கிரீஸ் பீரியடில் இருந்திருக்கலாம், கிரீஸோட சமகாலத்தில் இது இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து ஒரு கேவிடி காம்ப்ளெக்ஸ். இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கேவிடினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேவிடினா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பிளேசஸ் வந்து இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் கவர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க பீரியடில் இவங்க என்னெல்லாம் அப்பேரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டனில் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளே ஸ்பிரிண்டில் உள்ளெல்லாம் அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கிளே ஸ்பிரிண்டில்ங்கிறது களிமண்ணில் பொம்மை செய்கிறதுக்கு களிமண்ணை வந்து வச்சு பயன்படுத்துறது தான் கிளே ஸ்பிரிண்டில். உள் வந்து பயன்படுத்திருக்காங்க, காட்டன் பயன்படுத்தியிருக்காங்க. லவ் அண்ட் பீஸ். இவங்க பீரியடில் இவங்க ரொம்ப லவ் அண்ட் பீஸோட அஃபெக்ஷனேட்டாக வாழ்ந்திருக்காங்க. நிறையா கார்மெண்ட்ஸ் அண்டு ப்ரெஷியஸ் ஜுவல்லரிஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ் வந்து போத் மென் அண்ட் விமன் ஆர்னமெண்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நெக்லஸ், ஆம்லெட்ஸ், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட்ஸ், ஆங்க்லெட்ஸ்னால் கொலுசு. ஆம்லெட்ஸ்னால் கையில் மேலே ஆமில் வந்து ஒரு ஜுவல் போடுவாங்களா, அந்த ஜுவல். ஃபிங்கர் ரிங்ஸ் இருந்திருக்கு, ஸ்டெட் இருந்திருக்கு. ஸோ மென் விமன் 2 பேருமே ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேடப் ஆஃப் கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அப்போ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் இவங்க பண்ணுறாங்க, மேட் பண்ணி ஜுவல்லரி போடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ட்ரேடில் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. அதனால தான் வேறு வேறு கண்ட்ரி கிட்டேருந்து இவங்க வாங்கி ப்ரெஷியஸ் ஜுவல்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாமே இவங்க ஜுவல்லரியாக போட்டுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு 50 கொஷின் ஆச்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் ப்ரீவியஸ் இயரில். இவங்களுக்கு தெரியாத அனிமல், தெரியாத மெட்டல் என்ன அப்படின்னா ஹார்ஸ் அண்ட் அயன். ஹார்ஸ் வேர் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ் அண்ட் அயன் வேர் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்க பீரியடில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இன்ஃபோபிட் கொடுத்துருக்காங்க. காப்பர் were the first metal discovered by humans. discovered and used by humans. humans ஃபஸ்ட்டு ஒரு மெட்டலை டிஸ்கவர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது காப்பர். இன்னொரு டூ யூ நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் ஸ்குவாஸ் ஸ்டோன் கால்டு கார்னீலியன் டு டிசைன் த ஜுவல்லரி. இண்டஸ் பீப்புள் வந்து கார்னீலியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெட் கலர் ஸ்டோனை வச்சு தான் ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ கார்னீலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணி கற்கள். ரெட் குவாட்ஸ் ஸ்டோன், சிவப்பு மணி கற்கள். அடுத்தது இந்த பாக்ஸோட கண்டினியூவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ கவர்ன்டு தெம். ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அப்பர் டவுன், லோவர் டவுன்னு நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படின்னா சம்திங் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்காரு. நடுவில் ஒருத்தர் நின்று, அரசர் மாதிரி நின்று அவர் கவர்ன் பண்ணி தான் இந்த என்டையர் சிஸ்டமும் ரன் ஆயிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இவங்க ஆக்குபேஷனில் பெரும்பாலும் எல்லா வகையான ஆக்குபேஷனுமே பண்ணிட்டாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி, ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ்டு. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இவங்கக்கிட்ட மெர்ச்சன்ட், ட்ரேடர்ஸ், ஆர்டிசன்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க கேட்டில் ரேர் பண்ணியிருக்காங்க, கால்நடைகள் வளர்த்திருக்காங்க. பாட்டரிஸ் வீல், அப்போ பானைகள் இவங்க செஞ்சுருக்காங்க. அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட், இவங்க டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் வந்து டாக் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பெட் அனிமலாக இவங்க வளர்த்திருக்காங்க. அடுத்து பாட்ரி மேக்கிங்க்கு நமக்கு தெரியும் பாட்டர்ஸ் வீல் வேணும். ஒரு சக்கரம் இருக்கும், சக்கரத்து மேலே தான் பானை வந்து செய்ய முடியும். இவங்க கிட்ட இருக்க பாட்ரிஸ் வந்து ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருந்திருக்கு. இவங்க பாட்ரிஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பீசஸ் மேலே அனிமல் ஃபிகரிங்ஸ், இவங்களுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸோட ஃபிகரிங்ஸை மேலே வந்து போர்ட்ரேட் பண்ணி இவங்க பானைகள் செஞ்சுருக்காங்க. அதில் நிறைய ஜியோமேட்ரிக் டிசைன்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ரிலீஜியஸ் பிலீவ்ஸ், இவங்க எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னா பொதுவாக எந்த கடவுளையும் வழிபடல. ஆனால் இவங்க மதர் காடஸ், பெண் கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இவங்க கிட்ட இருக்க நிறையா சிலைகளில் பெண் உருவம் பொறிக்கப்பட்ட சிலைகள் இருந்திருக்கு. அதனால இவங்க வந்து ஃபீமேல் ஃபிகரிங்ஸ் நிறையா அவங்க கிட்ட இருந்தனால இவங்க பெண்களை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. எக்ஸாக்டாக இவங்க இந்த சாமி தான் கும்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடையுமே கிடையாது. பெண்கள் சிலை நிறையா அவங்ககிட்ட இருந்தனால பெண்களை இவங்க வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா கொஷின் ட்விஸ்ட் பண்ணி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய் கல்ச்சர். இவங்க நிறையா பொம்மை செஞ்சுருக்காங்க. டாய்ஸ் லைக் கார்ட், கவுஸ், மூவபிள் ஹெட், லிம்ஸ், கிளே. இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. நிறையா பொம்மை செஞ்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். இவங்க நம்ம ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னா அது சுமேரியனோட ரைட்டிங் தான். சுமேரியனோட ரைட்டிங் தான் ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இன் த வேர்ல்டு.
சரிப்பா இவ்வளோ சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவங்க பொம்மை செஞ்சாங்கங்கிறீங்க, ஜுவல்லரி செஞ்சாங்கங்கிறீங்க. இவங்க தான் இப்போ இல்லையே, இவங்க எப்பயோ முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது C14 மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியோ கார்பன் மெத்தட் மூலிமா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை வச்சு இந்த கார்பன் எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறத நம்ம C14 சொல்லலாம். இங்கே யூஸ் பண்ண அந்த மெத்தட் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன். அந்த கார்பன் ரேடியோ ஐசோடோப் ஆஃப் கார்பனை வச்சு எந்த ஏஜில் இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரு டூ யூ நோ ஃபேக்ட். ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹேட் பீன் டிக்ளேர்ட் அஸ் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இந்த மொஹஞ்சதாரோ வந்து டிக்ளேர் பண்ணிருச்சு. இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இப்போ வந்து இருக்குது. இது என்ன இயர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் டூ யூ நோ ஃபேக்ட் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கால்வாசி லெசன் தான் இருக்குது. அதனால் லெசன் அப்படின்னு சொல்லி வீடியோ டாபிக் போடுவேன், அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹர்ஷா TNPSC கிளாஸ்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, வெல்கம் டு ஹர்ஷா TNPSC கிளாஸ். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் செகண்ட், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.